பேய் பிடிச்சிருக்குது, இவருக்கு 4 பேய் இருக்குது, 5 பேய் இருக்குது, இவர் நீண்ட காலமாக பேய் இருக்குது இப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணும்போது இதில் பல விஷயங்கள், பல அறிஞர்கள் இவங்க இதில் ஜோசியம் பார்க்குறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறி சொல்கிறவங்க, இவங்களாம் ஆதரிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருத்தர் ஸ்ரீ ராமானந்த குருஜி அப்படிங்கிறவர். வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் அடிச்சுன்னா வரும், உஜிலா தேவிங்கிற அந்த டைட்டில் அடிச்சுன்னா கூட வரும். அப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பேய் பிசாஸ் ஆவி சம்மந்தமாக நம்பிக்கை கொண்டவங்க தான். அப்போ ராமானந்த குருஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பேய் பிசாஸை கிறிஸ்தவர்களாலெல்லாம் விரட்ட முடியாது இப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கப்படுது, அந்த கட்டுரையாக வரும், நிறைய கட்டுரைகள் வருது கேள்விக்கு பதில்னு. அதில் அவர் சில மந்திரங்கள் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வேற ஒரு பெண்மணி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறாரு. நீங்கள் இந்த மந்திரத்தை எழுதுங்க, இந்த மந்திரத்தை எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி பேய் பிசாசு போயிடும். இதை மந்திரத்தை எழுதி செப்பு தகட்டில் எழுதி இப்படி வைங்க, ஓம் அசிய சீக்கிரம் மேலே சாந்தியும் குரு குரு ஸ்வாகா ஓம் இப்படிங்கிற மாதிரி மந்திரம். இந்த மாதிரி மந்திரத்தை எல்லாம் போட்டு சில விஷயம் செப்பு தகட்டில் எழுதி இப்படிலாம் பண்ணிங்கன்னா போயிருங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. பேய் பிசாஸ் ஆவி மேலே நம்பிக்கை கொண்டவர். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிறிஸ்தவர்களால் பேய் பிசாஸ் ஆவிகளை விரட்ட முடியாது, இது கிறிஸ்தவ கொள்கைக்கு மாற்றமானதுன்னு சொல்லி ஒரு கட்டுரையில் சொல்கிறாரு. அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, குருஜி தயவு செஞ்சு என்னை மன்னிக்கணும், சாதாரண மத போதகர்களால் பேய்களை விரட்ட முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை நான் நம்புகிறேன். ஆனால் ஒரு முறை நான் உங்கள் ஆசிரமத்துக்கு வந்திருந்த போது தீய ஆவிகளால் பாதிக்கப்பட்டவராக நம்பப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து, வெளியே போ, மறுத்தால் உன்னை சாம்பலாக்கி விடுவேன். கிறிஸ்டின்கள் எப்படி சொல்லுவாங்களே, சில பாதிரிமார்கள் பார்த்தீங்கன்னா, வெளியே போ சாத்தானே, வெளியே போ, எரிச்சிருவேன் இப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஜெஃப்ரி இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அது வேற டாபிக் விட்டுருவோம். அது அப்போ இந்த மாதிரி விஷயத்தை அவங்க கிறிஸ்டின்கள் சொல்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க, உன்னை எரித்து சாம்பலாக்கி விடுவேன் என்று சொன்னீர்கள், அதை என் காதுகளாலே நான் கேட்டேன். நீங்கள் செய்வது போல் தானே கிறிஸ்தவ பாதிரிகளும் செய்கிறார்கள், அவர்களால் முடியாது உங்களால் முடியும் என்கிறீர்களே, இது சரியான விளக்கமாக எனக்கு தெரியவில்லை, எனவே தயவு செஞ்சு நீங்கள் விளக்கம் தாங்கன்னு கேட்குறாரு. கிறிஸ்டினால் விளக்க முடியாதுங்கிறீங்க, பேய் பிசை துரத்த முடியாதுங்கிறீங்க, அவங்க செய்கிறது மாதிரி தான் நீங்களும் செய்கிறீங்க, இது எனக்கு விளக்கம் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர். அது அவர் சொல்லும்போது பதில் தராரு, இந்த பேய் பிடிக்கிற சமாச்சாரம் இருக்குதே, இது மிகவும் நுணுக்கமானது. நாம் பொதுவாக பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம்ல, அதில் 100க்கு 99 பேருக்கு பேய் பிடிப்பதே இல்லை. இவர் சொல்கிறாரு, பேய் பிசாசு ஆவி மேலே நம்பிக்கை கொண்டவர் சொல்கிறாரு, நாம் பேய் பிடிச்சு நினைக்கிறோம்ல, அதில் 100க்கு 99 பேருக்கு பேய் பிடிப்பதே இல்லை, அவைகள் ஒருவித மனநோயாகும். இன்னும் சொல்வது என்றால், பேய்களால் எல்லா மனிதர்களும் பிடித்து விட இயலாது. மனிதர்கள் உடம்பில் 6 சக்கரங்கள் இருப்பதாக யோக சாஸ்திரம் கூறுகிறது. இந்த 6 சக்கரங்களை 6 சக்தி கேந்திரங்களாக கருதலாம். இவைகள் ஒவ்வொன்றும் வேலை செய்யும் போது வெவ்வேறு விதமான வேலைகளை செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம நினைவில் வச்சுக்கணும். சொல்லிட்டு உள்ள ஆவி போகுதுல, அதிகபட்சம் 15 நிமிடங்கள் மட்டுமே மனித உடம்புக்குள் இருக்க முடியும். ஏனென்றால் அந்த உடம்புக்குள் முன்னரே அதனுடைய சொந்த ஆவி உள்ளே இருக்குது. இப்போ சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 பேய் 4 பேய்னு சொல்கிறாங்கல்ல, இது இல்லை. அப்படியே இருந்தாலும் ஒரு பேய் உள்ளே பூந்துருச்சுன்னா, ஒரு ஆவி உள்ளே பூந்துருச்சுன்னா 15 நிமிஷம் தான் அதிகபட்சம் இருக்க முடியும், அதில் இருக்க இயலாது. மணிக்கணக்காக பேய் பிடித்து ஆடுகிறார்கள் என்பதெல்லாம் நரம்பு சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அவர். பேய் பிடிச்சதாக சொல்லக்கூடியவங்கள்ட்ட 100 பேரில் 99 பேருக்கு மனநோய், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அதுவும் பார்த்தீங்கன்னா 4 பேய் 5 பேய்லாம் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்காது. ஒரு ஆவி உள்ளே இருந்தாலும் 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்காது. மணிக்கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் இருக்காது. இப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இப்போ இவருக்கும் நமக்கும், இந்த ராமானந்த குருஜிக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டால், நம்ம 100% பேய் பிசாசு ஆவி இல்லை அப்படிங்கிறோம். இவர் 99% இல்லைங்கிறார். 1% தான் அவருக்கு நமக்கு வேறுபாடு. இந்த ராமானந்த குருஜி அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டால் 1% தான். அப்போ என்னன்னு கேட்டால், மற்ற அத்தனை மந்திரவாதிகளும் செய்கிறது பொய் பித்தலாட்டம் தான் இவரும் சொல்கிறார். வேறொரு வார்த்தையில் சொல்கிறாரு. வேறொரு வார்த்தையில் சொல்கிறது தான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம்.
குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி நபர்கள் சொல்கிறதையாவது பார்க்கணும்ல. 99% மனநோய்ங்கிறாரு. இந்த மனநோயினால் வந்தது தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறாரு. அப்படிங்கும்போது இந்த மனநோய் சம்மந்தப்பட்ட அறிவும் இல்லை சமுதாயத்துக்கு. அப்போ மனநோய் சம்மந்தப்பட்ட அறிவு இருந்தால் பிரச்சனையில் தீர்ந்துடும். இந்த நரம்பியல் சம்மந்தப்பட்ட அறிவு இருந்தால் பிரச்சனை தீர்ந்துடும். யார்கிட்ட வந்து எதை பார்க்கணுங்கிற அறிவு இருந்தால் பிரச்சனை தீர்ந்துடும். இவங்க ஏதோ வந்து இறைவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நேசிக்கப்பட்டவங்க மாதிரியும் இறைவன் ரொம்ப நேசிக்கிறாங்கிற மாதிரி இந்த பூசாரிகள் சொல்லக்கூடியவங்கள்ட்டையும் கிறிஸ்தவத்தில் உள்ளவங்கள்ட்டையும் முஸ்லீம்கிட்டையும் போகிறாங்க. இவங்க எல்லாம் கடவுளுக்கு வந்து ஒரு கடவுளுக்கு விரோதமானவங்க, உண்மையான கடவுளுக்கு விரோதமானவங்க, ஏமாற்றி பிழைக்கக்கூடிய வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ மனநோய் உள்ளவங்க மனநோய்னா பொறாமை ஒரு மனநோய், பெருமை ஒரு மனநோய், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோபத்தில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. பிடிவாதம் பிடிக்கிறது ஒரு மனநோய், பணத்தாசை இருக்குது பாருங்க, இது ஒரு மனநோய். பணம் ஒருத்தருக்கு இருக்கும், ஒரு 5 கோடி 10 கோடியில் வீடு இருக்கும், சொத்து இருக்கும், எல்லாமே இருக்கும். மறுபடியும் வந்து மக்களை ஏமாத்துறது, யாருக்குமே எதுவுமே கொடுக்காமல் இருக்கிறது, சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது, அடுத்தவங்க கஷ்டத்தை வந்து ஏறெடுத்தும் பார்க்காம இருக்கிறது, இதெல்லாம் மனநோயில் உள்ள மனநோய் எதுன்னே சமுதாயத்துக்கு தெரியல. மனநோய் எதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் செய்கிறது எல்லாம் சரி, கரெக்டாக தான் முடிவு பண்ணுவேன். மனநோயை பொறுத்த வரைக்கும் 1-2 நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. மனநோயின்னு சொல்லி நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் தீர்வு குரான் மட்டும்தான். குரான் சொன்னபடி வாழ்க்கையை நடத்தினா மனநோய் அல்லாஹ்வுடைய இது கொண்டு போயிடும். இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டான், எது மனநோய் எது நல்லது எதுவுமே தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னா பணத்தாசை கோபத்தில் போது பார்த்தீங்கன்னா சில பேர் மண்டையை கொண்டு போய் அடிப்பாங்க. கோபம் வந்துருச்சுன்னா மண்டையை கொண்டு போய் வந்து செவுத்தில் அடிச்சுக்கிறது. சில இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா கோபம் வந்துருச்சா கையை வந்து செவுத்தில் அப்படி குத்துறது. இதெல்லாம் மனநோயோட ஒரு வெளிப்பாடு. மனநோய் எல்லா மனிதனுக்கும் இருக்கும். இந்த சைக்கோத்தனம் இருக்குல்ல, எல்லா மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும். ஒரு 5%, ஒரு 6%, 10% எல்லாத்துக்கும் இருக்கும். அதையும் குறைக்கிறதுக்கான வழிகளை பார்க்கணும். அந்த ஒரு எல்லை இருக்குது, ஒரு 10%, 5% உள்ளே இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருப்போம். அது ஆல்ரெடி வரும் போகும். அந்த சதவீதம் தாண்டிருச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு 10க்குள்ளே இருந்தால் பிரச்சனை இல்லையா, அந்த 10%க்குள்ளே மனப்பிரச்சனை தான் பிரச்சனை இல்லை, ஏதோ ஓடிடும். அவருக்கு 11 மாறிடுச்சுன்னா அவருக்கு வேறு வகையில் பிரச்சனை வரும்னா அதுக்கு தீர்வு காணணும். தீர்வு காணாமல் அப்படியே விட்டோம்னா அது வளர்ந்து வேறொரு வகையில் முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சத்தனமும் ஒரு மனநோய் தான், சுயநலமாக இருப்பது ஒரு மனநோய் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு கம்பெனியில் இருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் இருப்பாங்க, தொழிலை வந்து தனக்கு கீழே உள்ள தொழில் கற்றுத்தர மாட்டாங்க. இது ஒரு மனநோய். அவனுக்கு தொழில் கற்றுக் கொடுக்குற ஒரு முக்கியமான வேலை செய்யும் போது நீ போய் வெளியில் போய் டீ வாங்கிட்டு வந்துரு, நீ வெளியில் போய் அந்த வேலையை செஞ்சுட்டு வந்துரு இப்படிங்கிற அனுப்பி அவர் அந்த வேலையை செஞ்சுட்டு வர்றதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சுடுவாங்க. இதெல்லாம் மனநோய். இது தொழிலை கற்றுத்தரம், அது எலக்ட்ரிஷனில் இருக்கலாம், மெக்கானிக்கில் இருக்கலாம், அல்லது பெரிய தொழிற்சாலைகளில் இருக்கலாம். இது மனநோயின்னு சொல்லி முதல்ல உணரணும். தான் எப்படி நல்லபடியாக உலகத்தில் வாழணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அது மாதிரி எல்லாரும் வாழணும்னு சொல்லி நினைக்கணும். இதுதான் வந்து சரியான மனநலம். இது இல்லை அவனுக்கு தொழிலை கற்றுத்தரக்கூடாது, கற்றுக் கொடுத்து நம்மளோட இதாயிரும் அதாயிரும் சொல்லி நினைக்கிற மனநல பிரச்சனை இது. அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வயசாகிடுச்சுன்னா மனநல பிரச்சனை வரும். சில பேர் என்ன பண்ண சாப்பிட்ருவாங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்லங்குவாங்க. இது ஒரு மனநல பிரச்சனை. மறதியும் அதுக்குள்ளே அடங்கும். இது மனநல பிரச்சனை. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து மழை ஜலம் கழித்து வச்சுருவாங்க. மழை ஜலம் கழித்து நான் கழிக்கல, அவங்க பண்ணிட்டாங்க, அடுத்தவங்க பழியை தூக்கி போடுவாங்க. இது மனநல பிரச்சனை. ஒரு 70 வயசு 75 வயசு 80 வயசு ஆகும்போது ரொம்ப முதுமை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும்போது இதையெல்லாம் எப்படி நம்ம வந்து சரி செய்கிறது? அதற்குரிய ஆலோசனை, அதற்குரிய நபர்கள், அதற்குரிய இடம், இதையெல்லாம் வந்து கரெக்டாக நமக்கு தெரிஞ்சுதுன்னா அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு மிக எளிதாக இந்த பிரச்சனையை தீர்த்தரலாம். இல்லை இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம இப்படி தான் போவோம், இந்த மந்திரவாதியை தான் பார்ப்போம், இந்த சாமியாரை தான் பார்ப்போம், இந்த பூசாரியை தான் பார்ப்போம், இந்த அஜரத்தை தான் பார்ப்போம், இந்த பாதிரியாரை தான் பார்ப்போம்னா பிரச்சனை தீராது. வெவ்வேறு வகையில் பிரச்சனை வந்து போனதுக்கப்புறம் வந்துட்டு தான் இருக்கும். மனநல பிரச்சனைக்கு வந்து இதில் வந்து தீர்வு கிடையாது. தீர்த்தது மாதிரி தெரியும்.
ஏன்னா அந்த பூசாரிகள் காட்டக்கூடிய மிரட்டலுக்கு உருட்டலுக்கெல்லாம் வந்து அஞ்சு நடக்கிற மாதிரி தெரியும். அப்போ வந்து இது வந்து தீந்துருச்சு அப்படின்னு நினைப்போம். இது அதான் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி தீர்க்க முடியும்? தண்ணியே ஒரு இதில் இல்லை, ஒரு பாத்திரத்தில் தாகம் எடுக்கும்போது ஒருத்தர் கொடுத்து குடிச்சு தீர்த்துக்குன்னு எப்படி தீர்க்க முடியும்? தீர்க்க முடியாது. அவர் மனநலம் பாதிப்புன்னு தண்ணி இருக்குனால சும்மா அப்படி குடிச்சா தீர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாம் மனநல பிரச்சனைகள். இது அப்போ மனநல பிரச்சனைகளை வந்து இதை வந்து சரியாக உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதுக்குரிய தீர்வு நமக்கு கிடைச்சிரும். அப்போ அதற்குரிய விஷயத்தை வந்து கையில் எடுக்குமா நம்ம அன்பா நம்ம கேட்டுக்கிறோம்.